Part C question is projection on horizontal plane அப்படிங்கிற மாதிரி ஒன்று படிச்சிருக்கோம். இது வந்து projection on inclined plane. inclined plane உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னது, inclined plane. inclined planeனா கிரவுண்டில் இருந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும், அந்த ஆங்கிள் தான் என்ன எடுத்துக்கணும்னா பீட்டா. கிரவுண்டுக்கும் அந்த இன்க்ளைனேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா. ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் மேல் நோக்கி, இன்க்ளைன்டு பிளேனில் இங்கே இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இங்கே கிரவுண்டில் இருந்து மொத்தமாக எடுத்த ஆங்கிள் ஆல்ஃபா. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த இடையில இந்த லைன் இருக்காது, ப்ரொஜெக்ஷன் இப்படியே இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் என்ன, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா. அதை எடுத்து இங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுது, இந்த பாயிண்ட் ஏ. அப்படியே அப்படியே கிரவுண்டில் வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது பி. இப்படியும் விடலாம், இல்லை நம்ம அது கூட விடலாம். கண்டிப்பாக வெலாசிட்டி இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி, தட் இஸ் என்ன u. இது ஹரிசாண்டல், வெர்டிகல். இப்போ இது ஹரிசாண்டலாக இருந்தால் அதுதான் நமக்கு வெர்டிகல். இன்க்ளைன்டு திங்க் பண்ணி பாருங்க. சரியா? அப்போ இதை ஹரிசாண்டல் ஆக்சிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப இதை வெர்டிகலாக எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அப்படிங்கிற லைனை ஃபஸ்ட்டு எடுக்கும். y is equal to x tan alpha minus gx square 2u square cos square. எல்லாத்தையும் எடுத்து இதிலிருந்து இதுவரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்து, சரியா? இதை வந்து அது இல்லைன்னா ஒய்ன்னு எடுத்து, ஒய்ன்னு இந்த வெர்டிகல் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இது எக்ஸ். உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன, y is equal to mx. இந்த mங்கிறது என்னன்னா ஸ்லோப். mக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டேன் அந்த பீட்டாவா இல்லை ஆல்ஃபாவோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் அது என்னன்னா பீட்டா. y by x is equal to m. y by x is equal to m. இந்த m என்ன இங்கே tan பீட்டா. எப்படி வருது இங்கே ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா இங்கே tan ஆல்ஃபா. ஸோ அதான் இங்கே இருக்குது tan பீட்டா இஸ் equal to m. tan பீட்டா இஸ் equal to m னா y by x வேல்யூனா tan பீட்டா. ஸோ y is equal to x into tan பீட்டா. இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1ல் y இருக்க இடத்துல x into tan பீட்டா சப்ஸ்டிட்யூட். எல்லாத்துலேயுமே எக்ஸை கேன்சல் பண்ணிடலாமா? இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் இன்ட்டு இல்லைன்னா என்ன எக்ஸா காமன், இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இதை இந்த சைடு எல்லாம் ஒன்று தான், மைனஸ் கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஜி எக்ஸ் ஸ்கொயர் 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ரெண்டு எக்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். ரெண்டு சைடுமே நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் வராது, இப்படி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன், எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், இதை அப்படியே இங்கே டினாமினேட்டர் கொண்டு வரும். அதுதான் இந்த ஸ்டெப். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா tan alpha minus tan beta divided by g. இந்த எக்ஸ்ங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம், OB. ஸோ அதான் OB is equal to என்ன எடுத்துருக்கோம் 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை g OB. இப்போ OBங்கிறது என்ன, ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச் தானே, அதாவது இங்கே தானே ஓபிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம இங்கே இன்க்ளைன்டு பிளேன், இது இன்க்ளைன்டு பிளேன்னா இங்கே வந்து இங்கே தான் ஃபாலோடு இருக்குது. இப்போ இந்த ரேஞ்ச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே இந்த மாதிரி இல்லை, இன்க்ளைன்டு இல்லைன்னா நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது இன்க்ளைன்டு பிளேனால இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஓஏ, ஓஏக்கு பதிலாக என்ன எழுதலாம்,
காஸ் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதில் காஸ் பீட்டா என்ன வரும்? காஸ் பீட்டா என்னப்பா? காசுக்கு என்ன ஃபார்முலா? ஓபி பை ஓபி பை ஓஏ. ஓபி பை ஓஏவா? ஓபி பை ஓஏ தானே காஸ் பீட்டானா? இப்போ இது அப்படியே இங்கே போகும், இது இங்கே வரும் ஓஏ. ஸோ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி பை காஸ் பீட்டா. காஸ் பீட்டாவை நம்ம சீக்கன் 1 பை காஸ் பீட்டா தானே இது. ஸோ அதான் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி பை ஓபி இன்ட்டு சீக்கன் பீட்டா. இப்போ எந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் பாருங்க. 2 u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா tan a மைனஸ் tan b. அது உள்ள ஒரு காசால மல்டிப்ளை பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த இன்ட்டு இந்த ஓபிக்கு பதில் என்ன செய்கிறேன், இதில் உங்களுக்கு தெரியும் ஓஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஓபி சீக்கன் பீட்டா. ஓபி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓபிங்கிறதுனா எக்ஸ் உடைய வேல்யூ, அதோட சீக்கன் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும். சீக்கன் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஓபி இன்ட்டு சீக்கன் பீட்டா. இதை உள்ள மல்டிப்ளை பண்ண முடியும். இதுல இருந்து ஒரு காஸ் ஆல்ஃபாவை மட்டும் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா சீக்கனும் காசும் என்ன 1 பை காசு தானே சீக்கனு. அந்த ஒரு ரீசன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காசை மட்டும் உள்ள கொண்டு வரணும். இப்போ ஈக்குவேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 2 u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா பை ஜி. ஒரு காசை உள்ள கொண்டு வந்துட்டோம், காஸ் ஆல்ஃபா டேன் ஆல்ஃபா சீக்கன் பீட்டா. இங்கே காஸ் ஆல்ஃபா டேன் பீட்டா சீக்கன் பீட்டா. இது சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபான்னு போடுறோம். டேன் ஆல்ஃபா காஸ் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சீக்கன் பீட்டா மட்டும் கிடைக்கும். மைனஸ் இங்கே காஸ் ஆல்ஃபா டேன் பீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் பீட்டா பை காஸ் பீட்டா. சீக்கன் பீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை காஸ் பீட்டா. அப்போ இங்கே ஒரு டினாமினேட்டரில் இந்த இடத்துல வந்து சைன் பீட்டா பை காஸ் பீட்டான்னு வரும். இங்கே சீக்கன் பீட்டா வந்து 1 பை காஸ் பீட்டான்னு வரும். மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா, நியூமரேட்டர் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மட்டும். இப்போ இதை டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் ஆல்ஃபா சீக்கன் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது அப்படியே வருது. ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பின்னு வரும், அதை வெளியே எடுத்து எழுதி. சீக்கன் பின்னா என்னது, 1 பை காஸ் பி. இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கு, ஒரு காஸ் ஒன்று கேன்சல் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த இடம் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. சைன் ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல இருக்கு. சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஓ இந்த மாதிரி இது என்னது, ஓஏ. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது அந்த ரேஞ்ச் முடிச்சிட்டோம். ஓஏங்கிறது என்ன, இன்க்ளைன்டு பிளேன், அதாவது இதில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஓஏ. இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்னது ஆல்ஃபா எது பீட்டா எது, அதாவது இது வந்து பீட்டா, இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இது வந்து என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு அதைத்தான் இங்கே போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் காஸ் ஆல்ஃபான்னு வந்துட்டாலே ஹரிசாண்டல், இப்படித்தானே. சைன் ஆல்ஃபா வந்து வெர்டிக்கல், இப்படி தான் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள், இதை மட்டும்தான் வச்சு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறப்ப ஹரிசாண்டல் காம்போனன்ட் யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா கைனமேட்டிக்ஸ் ஒரு 3 ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. S is equal to ut plus 1/2 a d square. ஒரு ஹைட் நான் தூக்கி போட்டதுக்கப்புறம் அது ரிட்டன் கிரவுண்டுக்கு வருதுனாலே ஏ வேல்யூ என்ன சொன்னோம், மைனஸ் ஜி சொல்லிங்கன்னா அதெல்லாம் போட்டோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு, ut minus 1/2 ரீசன் வந்து a is equal to minus.
இப்போ வெர்டிக்கல் ஹைட் இந்த இடத்துல பார்க்கணும். வெர்டிக்கல் இந்த இடத்துல 0 வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல யூங்கிறது வெர்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி திங்க் பண்ணிக்கங்க. அப்படி திங்க் யூ sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போடுறோம். நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா உங்களுக்கு தெரியும் என்னது, கேபிட்டல் டி போடுவோம். ஸ்மால் டிக்கு பதிலாக கேபிட்டல் டி போடுவோம். இந்த இடத்துல ஜி காஸ் பீட்டான்னு போட்டுருவோம். என்ன சார் இது இந்த இடத்துல சைனை போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல காஸ் பீட்டா போட்டிருக்கீங்கிற டவுட் வாங்கணும். இப்போ கிராவிட்டி வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட்ஸ் இது என்ன ஜி டவுன்வர்ட்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் ஜி. இங்கே 2 காம்போனண்ட்டாக அதுவும் புரியும். ஜி காஸ் பீட்டாவும் புரியும், ஜி சைன் பீட்டாவும் புரியும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, திஸ் இஸ் பீட்டா, இது பீட்டா. இந்த ஆங்கிள் என்ன 90 டிகிரியா, 90 + பீட்டா. இந்த ஆங்கிள் என்ன வரும் 90 - பீட்டா. அவ்வளோதானே. இப்போ இந்த 90 - பீட்டா அதாவது இங்கே போடும் 90 - பீட்டா. இப்போ இதுதான் ஹரிசான், அதாவது இன்க்ளைனேஷன் இருக்கிறப்ப பார்த்துக்கோங்க. இது ஹரிசாண்டலாக இருக்கிறப்ப இதுக்கு வெர்டிக்கல் இப்படித்தான், அதாவது இப்படி. இதோடைய ஆங்கிள் என்ன 90 டிகிரி. என்ன 90 டிகிரி. இது 90 - பீட்டா. இந்த ஆங்கிள் இருக்குவார், இது பீட்டா. டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. இது இப்படி இல்லை, இப்படி இருக்கிறதுனால இது என்ன எடுத்துக்கிறோம் 90 - பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த பீட்டான்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சிச்சா? அதான் இங்கே எடுத்துக்கிறோம். எதுக்கு இவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டேன்னா, இப்போ இது ஜி, இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும், ஜி காஸ் பீட்டா. இது ஜி சைன் பீட்டா. ரிவர்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு சிம்பிளா இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. இப்படி யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ஃபாவா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், இது யூ காஸ் ஆல்ஃபான்னு போடுவோமா. இது என்னது 90 டிகிரி. இந்த ஆங்கிள் என்ன வரும் 90 - ஆல்ஃபாவா. இது என்ன போடுவோம் யூ சைன் ஆல்ஃபான்னு போடுவோமா. அதே கான்செப்ட் தானே இங்கே. ஜி இதுக்கு பக்கத்தில் பீட்டா இருக்கு, அதனால ஜி காஸ் பீட்டா. யூ இதுக்கு பக்கத்தில் ஆங்கிள் ஆல்ஃபா, அதனால யூ காஸ் ஆல்ஃபா. இங்கே ஜி இங்கே இருக்கு, இந்த பீட்டா ஆங்கிள், அதனால ஜி காஸ் பீட்டா. இங்கே யூ இருக்கு, இந்த சைடு 90 - ஆல்ஃபா, அதனால யூ சைன் ஆல்ஃபா. இங்கே ஜி இங்கே இருக்கு, 90 - பீட்டா, ஜி சைன் பீட்டா. இந்த ஜி சைன் பீட்டாங்கிறது இதில் இருக்கு, இந்த டைரக்ஷன். காஸ் பீட்டாங்கிறது இப்படி இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே வெர்டிக்கல். என்ன பண்ணுறேன் ஜி காஸ் பீட்டா. வெர்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது எல்லாமே வெர்டிக்கல்னாவே ஹைட்டு. இந்த இடத்த நான் நோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இந்த இடத்த பார்க்குறப்ப வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இல்லை, 0. இந்த இடத்துல வெர்டிக்கல் வெலாசிட்டி பார்க்குறேன், இது இருக்கு, அது யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பிடி. டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போட்டுறேன், -1/2 ஜி காஸ் பீட்டா. சரியா? ஜி சைன் பீட்டான்னு போட்டக்கூடாது. இது ஹரிசாண்டலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி வராது. இது இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஹரிசாண்டல்னா ஜி காஸ் பீட்டா போட்டுக்கலாம், வெர்டிக்கல்னா ஜி சைன் பீட்டா போட்டுக்கலாம். இன்க்ளைண்டில் அப்படியே மாறி வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்க்ளைண்ட்னாக்கா மாறி வரும். இது முடிஞ்சா இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன எழுதிருக்கு காமனா
டி எடுத்துடலாமா? இங்கே டி இருக்குது, இங்கே டீயை காமனாக எடுத்துடுறோம். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக டி வேல்யூங்கிறது என்னது டைம், தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சம் டைம்ஸ் டேக்கன் ஆகணும் இல்லையா? அதனால் டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டி நாட் ஈக்குவல் டு 0னா இந்த வேல்யூ தான் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கப்போ ஏதாவது ஒரு டேமை இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறீங்க, உங்களுக்கு இப்படி கிடைச்சிடும். இப்போ இதில் வந்து டி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் நம்ம எய்மே டைம் ஆஃப் ஃப்ளைட்டு மற்ற எல்லாத்தையும் டினாமினேட்டர் கொண்டு போயிடும். இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்து வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ரேஞ்ச் ஆன் இன்க்ளைன்டு பிளேன், அதாவது ஓஏ. அடுத்து வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, மேக்ஸிமம் ரேஞ்ச். மேக்ஸிமம் ரேஞ்சுன்னா ரேஞ்சுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது அதை தான் எடுத்து எழுதிட்டோம். எழுதிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 உள்ளே கொண்டு இப்படி தான் இருக்குது. இதை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். உள்ளே கொண்டு வந்தப்போ எனக்கு டினாமினேட்டரில் ஒரு 2 மட்டும் கேன்சல் ஆகிடும். ஒரு 2 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். sin 2α மைனஸ் பீட்டா மைனஸ் sin பீட்டா. அதாவது இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால sin α மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா. இது என்ன ஃபார்மில் இருக்குது? இப்போ sin ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு இருந்துச்சுன்னா நீங்கள் sin A காஸ் B ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இங்கே எப்படி இருக்கு? C ப்ளஸ் டி சி மைனஸ் டி மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா sin 2α மைனஸ் பீட்டா மைனஸ் sin பீட்டான்னு. இப்போ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். சைனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1 தானே. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த sin 2α மைனஸ் பீட்டா அப்படின்னா 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் sin பீட்டான்னு வரும். வேறு இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள் 1 மைனஸ் சரி, இது வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டாவா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டான்னு. அங்கே வந்து நியூமரேட்டரில் வந்து 1 மைனஸ் sin பீட்டா போட்டுருந்தோமா? காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிடுச்சு. இது எப்படி இருக்குது? 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டான்னு போட்டாலும் இதே தான் வரும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அந்த ஃபார்ம் எழுதிட்டோம். இது கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு u ஸ்கொயர் பை g 1 ப்ளஸ் sin பீட்டா. இது மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்வர்ட்ஸ். அதாவது இங்கே இருந்து o மேலே த்ரோ பண்ணுறேன் இல்லையா? ஏகே இப்படி நம்ம த்ரோ பண்ணுறப்ப மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்வர்ட்ஸ் ஆன் இன்க்ளைன்ட் பிளேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் டவுன்வர்ட்ஸ். இதுலேருந்து த்ரோ பண்ணுறோம் A2 கொண்டு பெருசாக செய்ய போகிறதில்ல. பீட்டா இருக்கிற இடத்துல வந்து மைனஸ் பீட்டா போடுறோம். மைனஸ் பீட்டா போடுறப்ப டேன் மார்க் கேன்சல் ஆகிடும். ஆமாம் சார். இந்த இடம் பீட்டா பதிலாக மைனஸ் பீட்டா போட்டோம்னா என்ன வரும்? sin ஆஃப் மைனஸ் sin x. sin ஆஃப் மைனஸ் x வந்து மைனஸ் sin x. இது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ப்ளஸ்ஸில் காட்டுறாங்க. இப்போ வந்து கேன்சல் ஆகிட்டு மைனஸ் வருது. அதான் அங்கே இருக்கும். இதெல்லாம் சிம்பிளாக இருந்துச்சு. அடுத்து